கர்ம வினையின் காரணமாக உடலில் ஏற்படும் பிரச்சனைகள், மனதிற்கு ஏற்படும் பிரச்சனைகள், உறவு சிக்கல் மற்றும் தொழில் ஆகியவற்றால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு கர்ம வினையே காரணமாக இருக்கிறது. இந்த கர்ம வினையை போக்கும் அற்புத சக்தியை இறை சக்தியால் திருச்சியில் வாழும் அம்மா அவர்கள் இருக்கும் காட்சிகளை பார்ப்போம். எதுக்கு ரத்த கட்டு, என்னாச்சு? சரியான ரீசன் எதுவும் சொல்லலை. நீங்கள் ஒரு ஃபில்டர் வச்சுருக்காங்க, இந்த கடைக்கு வந்து லங்ஸு போகக்கூடாது, அதுக்காக ஃபில்டர் வச்சுருக்காங்க. நான் வந்து 18லேருந்து நான் ஆசைப்பட்டுருக்கேன். சித்தா ஆயுர்வேதிக்கெல்லாம் பார்த்துட்டு எங்கேயும் விலை கிடைக்கல, அப்படி தான் இருக்குது. நான் மூச்சு வாங்குது, திடீர்னு தலை வலிக்குது. அதான் இதுக்கு ஏதாவது தீர்வு என்னன்னு சொல்கிறது. வலி இருக்கா இப்போ? எப்பயுமே இருக்காது, எப்போயும் சுக்கு சுக்குன்னு இருக்கும். அப்போலாம் ரொம்ப வலிக்கும், அப்படியே அது 2 நாள் 3 நாள் அப்படியே கண்டினியூ ஆகும். சில நாள் அப்படியே ரொம்ப இருக்கும். இந்த காம்பஸ் இங்கே வந்து சுக்குன்னு இருக்குக்கும், ரொம்ப அவஸ்தையாக இருக்கும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு தான் மறுபடியும் சரியாகும். இப்போ என்ன கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சொல்ல வரீங்க? வலிக்குதா? மூச்சு வாங்குது, வேலை செய்ய முடியல, ஏதாவது வீட்டுக்கு தூக்கிலாம் பண்ண முடியல. மூச்சு வாங்குது, உட்காந்துக்கணும். இல்லைன்னா அப்படியே இருக்கும், பிளாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், கம்மியாக உட்காந்துடும். ஸோ அன்ஃபிட் மாதிரி அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. எதுவும் படைப்பு எதுவுமே வந்து அன்ஃபிட்டாக இல்லை. வழியும் கிடைக்காத போது நமக்கான வழி கிடைக்கல, வாசல் ஓப்பன் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக நீங்கள் அன்ஃபிட்ன்ற வேர்டெல்லாம் வேண்டாம். சுவாமி யாரையுமே யூஸ்லெஸ்ஸாக படைக்கவே இல்லைப்பா. நமக்கான பிரார்த்தனை அழகாக ஹைட் வெயிட்டாக இருக்கீங்க. என்ன கஷ்டம் உங்களுக்கு? சின்ன சின்ன தடைகள் தானே, அதை மாற்றிக்கங்கப்பா, சரியாக போயிடும். சரி, இப்போ எங்கேயாவது வலி இருக்கா? இப்போ காலையிலேருந்து இந்த இடத்துல கேட்டுகிட்டே இருக்கு. இப்போ கூட லைட்டாக மரத்து பண்ண மாதிரி இருக்குது. இப்போ அந்த சேஞ்சஸ் வந்தால் சொல்கிறீங்களா? சொல்ல முடியுமா? சரி, அப்படி அந்த சேரில் உட்காந்துக்கோங்க, உட்காருங்க, நான் உங்களை மாற்றி விடுறேன். சொல்லுமா, நீ வரியா? அப்போ வெளியில் இருக்கு. நீங்கள் கவி பாரதி பக்கத்தில் உட்காந்துக்கோங்கப்பா. இல்லை இருப்பா, நீங்கள் இங்கே உட்காருப்பா. அம்மாவை சந்தித்த 1 மணி நேரத்தில் இறை அருளால் குணமாகிய அற்புத தருணம். வணக்கம், நான் வந்து சென்னை நங்கநல்லூர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து காலில் நரம்பில் ரத்தக்கட்டு, அது வந்து லங்ஸில் வரைக்கும் மூவ் ஆகி 70% பிளாக் இருந்துச்சு. நடுவில் நாங்கள் வந்து அதை ஆப்ரேட் பண்ணி ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுருக்கோம். ஏன்னா அந்த கிளாட் வந்து மூவ் ஆகி அகெயின் மேலே போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒன்று வச்சுருக்கோம். அப்பயுமே ரைட்லேருந்து லெஃப்ட் சைடு காலுக்கு அந்த பிளாக் வந்து அகெயின் வந்துடுச்சு. அம்மாவோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பி வந்திருக்கோம். அவங்க தான் சொல்லணும். என்ன ஒரு ரிலாக்ஸேஷன் தெரியுது. ஃபஸ்ட்டு நரம்பில் பிடிச்சி இழுத்துருந்தது, இப்போது நல்ல ஒரு ஃப்ரீனஸ் தெரியுது. முழுமையாக குணம் நம்பிக்கை. உடம்புலாம் ஒரு ரிலாக்ஸேஷன் தெரிஞ்சுது. வலி தாங்க முடியாமல் பிறண்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்போ அது வலியே வரல. வலி வரா மாதிரி இருந்தாலும் அது ரிலாக்ஸ் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. அது வீக்கம், கால் தொங்கப்பட்டாலே வீக்கம் வரும் எனக்கு. இப்போ அதான் நல்லா ரிலாக்ஸ் தெரியுது. மணி நேரம் வெயிட் பண்ணும்போதே இவரால் ஒரு இடத்துல உட்கார முடியல. அவ்வளோ வலியில் வந்து அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டே இருந்தார். ரொம்ப துடிச்சிட்டே இருந்தார் வலியில். பெயின் அவ்வளோ வலி இருந்துச்சு. இப்போது அம்மாவை பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா வலியே இல்லை. 10 நிமிஷம் அப்படி நடந்து போயிட்டு வர சொன்னாங்க. நடந்து போயிட்டு வந்தாங்க. வலிக்குதுன்ற வார்த்தையே வரலைங்க, வலிக்குதுன்னே சொல்லலைங்க. எனக்கு அது போதும். சொல்லுங்கப்பா, எங்கேருந்து வரீங்க? சொல்லுங்க. வலது கண் பார்வை வந்து 5 வருஷம் முன்னாடி ஆப்ரேட் பண்ணிட்டேன். கண்ணில் இன்ஜெக்ஷன் ஆகி அப்படியே ரவுண்டு அப்படியே சரி, அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே இருக்கான். அதில் பார்வை இருக்கு, ஆனால் எட்டோட தான் தெரியுது. இந்த கண்ணில் பார்வை தெரியுதா தங்கம்? தெரியல. இல்லை, திருவிழா பார்க்கலாம் படிக்கிறான். கண்ணை மூடிட்டு பாரு. இந்த கண்ணை மூடிட்டு
நம்ம தெரியுறாங்களா? நான் தெரியுறேண்ணா தங்கம், தெரியுறேன். எங்கெல்லாம் லைட் எரியுது பாருங்க. ஆ ஆ சரி, ஓகே. என்னப்பா என்ன பார்க்கறானே? என்னடா கோர்பான்னு தெரியுதா? கருவழி அது ரவுண்ட் அப்படியே டிஸ்டர்ப் ஆகி தெரியுதா? இது என்ன எப்படி சொல்றது? கருவழி இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இது அப்படியே எல்லாம் பெட்ரோல் உனக்கு கண்ணு வலி இருக்கா தங்கம்? அங்க இல்லை ஆகிறாங்க. கண்ணு வலிலாம் இல்லை, இது மட்டும்தான் ப்ராப்ளமா? சரி, ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கல்ல, நல்லா தானே இருக்கா குழந்தை? சரி. இந்த கண்ணு மாதிரி உனக்கு பளிச்சுன்னு தெரியல. ம் அப்படியா? சரி, நீ இப்போ கண்ணு மூடி உட்காந்ததுக்கு அப்புறம் சொல்றியா என்னைய பார்த்து எப்படி தெரியுது? நீ போய் என்னைய பார்த்துக்கோ. என்ன எப்படி தெரியுதுன்னு தெரியுதா? தெரியுதா? எல்லாத்தையும் பார்த்துக்கோ, ஒரு ரவுண்டு நல்லா பார்த்துக்கோ. என்ன அம்மா கண் மூடி அங்கே உட்கார சொல்லுவேன். உட்காந்ததுக்கு அப்புறம் நீ முழிச்சு பாரு, எவ்வளோ பிரைட்டா தெரியுதா இல்லை அதே மாதிரி தெரியுதான்னு சொல்றியா? தொடாமல் தூரமாக அமர வைத்து வந்த முதல் நாளில் அம்மாவின் ஆசியால் இறையருள் பெற்ற குழந்தை. எதுக்காக வந்தீங்க? மயிலாடுதுறை தான். சரிங்கண்ணா, என்ன பிரச்சனைங்கண்ணா? கண் சரி பண்ணுறாங்க. கண்ணில் என்ன பிரச்சனை? வலது கண்ணில் இப்போ கருவழி வந்து செப்டிக்காகி அப்படியே இருப்பேன். ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணது டிஃபெக்டால, ஏதோ வித்தியாசமாக டிஃபெக்டால கருவழி ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் செப்டிக் ஆகிடுச்சு. அது அப்படியே இருக்கு. அம்மா வந்து கிளியர் பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு வந்தோம். எப்போ வந்தீங்க? காலையில் 11. இன்னைக்கு இது 1ஆம் தேதி தான் வந்திருக்கீங்க. ஆமாம். இதுக்கு முன்னாடி வரல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் வரோம். சரி தம்பி, எப்படிப்பா இருக்கு? இப்போ பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் முன்னாடி லைட்டாக தெரியல, இப்போ தெரியுது. லைட்டா தெரியலனா ஆளுங்கெல்லாம் தெரியும். அப்பா தெரிவாரா? தெரியும். இல்ல ஃபர்ஸ்ட் எப்படி தெரியும்? இல்லை தெரியாது. எப்படி தெரியாது? மங்களா தெரியுமா இல்ல என்ன? மங்களா தெரிஞ்சது. இப்போ எப்படி தெளிவா தெரியுதா? லைட்டாக கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் அதை விட கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. சின்ன எழுத்தெல்லாம் படிப்பியா? எழுத்தெல்லாம் படிப்பா இருக்கணுங்க. வலது கண்ணில் மட்டும் கொஞ்சம் மங்கள். அப்போ வலது கண்ணை மூடிட்டா வலது கண்ணா இடது கண்ணாங்கண்ணா? வலது கண்ணு தான் பிரச்சனை. வலது கண்ணில் பிரச்சனை. இடது கண்ணை மூடிக்குப்பா. மூடி. இப்போ வலது கண்ணு எப்படி தெரியுது? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடி கொஞ்சம் பரவாயில்ல. படிப்பியா? அந்த கண்ணில் முன்ன படிக்க முடியுமா? இப்போ ஏதோ ஒன்று கொடுத்தா படிப்பியா? எழுத்துக்கு தெரியுமான்னு பார்க்கலாமா? தம்பி ஏதோ பேப்பர் இருக்குப்பா. சும்மா லேசாக எழுத்திக்க. லைட்டாக பிடிச்சிக்குதா? சும்மா ரொம்ப அழுத்த வரட்டாங்க. இதில் தமிழ் தெரியல. தெரியும். ஏதோ ட்ரை பண்ணி பாரு. இந்த இடத்துல அந்த கண்ணில் ஒரு கண்ணை மூடிட்டேன். ஏதோ எழுத்து தெரியுதா இல்லை எப்படி தெரியுது? இன்னைக்கு பெரிய எழுத்து தெரியுதா? தெரியுதுல. படி. ஏதோ தெரியுதா? படி. ஆரோக்கிய சுகன். இது ஹிந்தி. சொல்லு. எழுத்து தெரியுதுல. படிக்கிறது எல்லாம் இந்த வயசுல அப்படிதான் இருக்கு, கூட்டி படிக்கிறது. சுதந்திர ஓட்டம். எழுத்து தெரியுதுல. இன்னைக்கு தெரியுதுல வித்தியாசம்? கிட்ட தெரியுதுல. சரி. முன்ன எப்படி பார்த்தா தெரியும், இப்ப எப்படி பார்த்தா தெரியுது? இப்படி பார்த்தா முன்ன இப்படி பார்த்தா தெரியுமா தெரியாதா? தெரியுது. இப்ப தெரியுதா? இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா? சரி.